පාන්දර එක්ක දෙක වෙනකන් ටියුෂන් තියෙනවා. දරුවට ළමා ජීවිතයක් අවශ්‍ය නැද්ද? 2 நாளைக்கு முதல்ல நாம கல்வி சீர்திருத்தம் பற்றி பல விஷயங்களை பகிர்ந்திருந்தோம். கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டது. நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்திருக்கீங்க. நேற்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்துல உரையாற்றும் போது கல்வி சீர்திருத்தம் எதற்கு தேவை, ஏன் இதை கொண்டு வாரோம், என்னென்ன பாதிப்புகள் மாணவர்களுக்கு இப்ப இருக்கு, இனி வரப்போற காலங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நன்மையா இருக்க போகுது, அதோட பாடசாலைகளுக்கு இடையில் இருக்கிற பல முக்கியமான தகவல்கள், பல சோக கதைகள், நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அந்த விஷயங்கள் தொடர்பாக முழுமையா நான் உங்களுக்கு இந்த வீடியோல சுருக்கமா தரப்போறேன். මෙම යන්ත්‍ර වගේ දරුවෝ හදන්න ඕනේ. කේඩරුණු දරුවෝ, කවියක් රස විඳින්නේ දරුවෝ. நேற்று ஜனாதிபதி உரையாற்றும் போது மிக பெரிய அளவுல சொன்ன ஒரு விஷயம்தான், மாணவர்கள் 13ஆம் ஆண்டு வரை கல்வி கற்க வேண்டியது கட்டாயமானது. அதுல எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது. அதற்கான ஒரு தரவை அவர் வெளிப்படுத்தி இருந்தாரு. මම කියන්නේ කිසිදු දරුවෙක් අනිවාර්ය 13 වසරක අධ්‍යාපනය ලබා ගැනීමකින් තොරව පාසල් හැර නොයා යුතුයි. அந்த அடிப்படையில நேற்று அவர் ஒரு புள்ளி விவரத்தை அல்லது தகவலை வெளியிட்டிருந்தாரு. 2019ஆம் ஆண்டு 16,673 மாணவர்கள் விலகி இருக்கிறார்கள். 2022ல 20,759 மாணவர்கள் விலகி இருக்காங்க. 2024ல போன வருஷம் 20,755 மாணவர்கள் விலகி இருக்காங்க பாடசாலையில இருந்து. இது எப்படி கணக்கெடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, 2006ல பிறந்தவர்கள் 2011ல முதல் தரத்துல சேர்க்கப்படுவாங்க. அந்த அடிப்படையில 3,58,506 மாணவர்கள் பாடசாலையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. 2021ஆம் ஆண்டுல OL பரீட்சைக்காக அவர்கள் எல்லாரும் எழுதத்தானே வேணும். அதுல 3,11,000 பேர் தான் பரீட்சையை எழுதியிருக்காங்க. அந்த அடிப்படையில 47,000 பேர் பாடசாலையில இருந்து விலகி இருக்காங்க, அல்லது வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க, வேலை நிமித்தம் போயிருக்காங்க, அல்லது வெளிநாடுகளுக்கு படிக்க போயிருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தேடி பார்க்கும்போது பாடசாலையிலிருந்து விலகியவர்கள் தான் அதிகம். 47,000 பேர் பாருங்க, மிகப்பெரிய ஒரு தொகை. அதனாலதான் இந்த பாடசாலை கல்வி அப்படின்றது மிக மிக முக்கியமானதா இருக்கு. இந்த கல்வி நடவடிக்கை, இப்ப இருக்கிற நடவடிக்கை என்பது மிகப்பெரிய அளவுல மாணவர்களுக்கு பாரிய சுமையை கொண்டு வர ஒரு விஷயமாக மாறி இருக்கு. 2 மணி அதிகாலை 2 மணி வரைக்கும் வகுப்புகள் நடக்குது, தனியார் வகுப்புகள் நடக்குது. යන්ත්‍ර වගේ දරුවෝ නිර්මාණය වී තිබෙනවා. මොකද්ද මේ අධ්‍යාපනය? පාන්දර 4ට ටියුෂන් පටන් ගන්නවා. පාන්දර 1 2 වෙනකන් ටියුෂන් තියෙනවා. දරුවට ළමා ජීවිතයක් අවශ්‍ය නැද්ද? பாடசாலைக்கு போகும்போதே மாணவர்கள் நித்திரையோடாம போறாங்க, நித்திரையெல்லாம் போறாங்க. அந்த பேன்ல பாத்தீங்கன்னா தெரியும், நித்திரையெல்லாம் போறாங்க. வரும்போதும் அதே மாதிரி. அதுக்கு பிறகு வகுப்புகள், அதுக்கு பிறகு வகுப்பு மிகப்பெரிய அளவுல மாணவர்களுக்கு பெரிய சுமையாகவே இருக்கிறது. இப்போ ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தாரு. தனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு, அதாவது ஒரு தெரிஞ்சவங்களுடைய மரண வீட்டுக்கு, செத்த வீட்டுக்கு போயிருந்தாராம். அங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்கள நல்லா தெரிஞ்சபடியா எங்க மகன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், மகன் புத்தா சித்தி வீட்டை போயிருக்காரு அப்படின்னு. என்னதுக்குன்னு சொன்னா படிக்க போயிருக்காரு. நான் சொந்த வீட்டுல ஒரு மரண வீடு, அம்மா இறந்திருக்காங்க. ஆனா அதுல கூட அவரால் கலந்து கொள்ள முடியாத அளவான பாடசாலை பாடங்கள் இருக்கு, அந்த அளவு சுமை மாணவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா எதுக்கு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை? எப்படி இத மாணவர்கள் மேல இவ்வளவு சுமை சுமத்தப்படுது? පුතා උසස් පෙළ ලියනවා. මම ඇහුවා කෝ පුතා කියලා. මොකද කිව්වේ? නෑ මේ මල ගෙදර නිසා පුතා අක්කලා ගෙදර එරියා කිව්වා. பாடம் කරන්න. මොකද්ද සිදු වෙලා තිබෙන්නේ? 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம். அதாவது மாணவர்களை சேர்க்காத பாடசாலைகள் அப்படின்ற பெரிய ஒரு பட்டியல் நம்ம நாட்டுல இருக்கு. இந்த மாதிரியான அளவுல பாடசாலைகள் நம்ம நாட்டுல இருக்கு அப்படின்ற ஆச்சரியப்படுற அளவுக்கான தகவல் இது. இலங்கையில 10 மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலை 115 பாடசாலைகள் இருக்கு. 1 2 இல்ல, 115. இந்த பாடசாலைகள்ல 10 மாணவர்களுக்கும் குறைவானவர்கள் தான் இருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்னு பாருங்க. அதோட 20க்கும் குறைவான மாணவர்கள் படிக்கிற பாடசாலை 406 இருக்கு. 30க்கும் குறைவான மாணவர்கள் படிக்கிற பாடசாலை 752 இருக்கு. 40 மாணவர்களுக்கும் குறைவாக படிக்கிற பாடசாலை 1142 பாடசாலைகள் நாட்டில் இருக்கு. இந்த பாடசாலைகள்ல 40க்கும் குறைவான மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 1560 பாடசாலைகள்ல 50க்கும் குறைவான மாணவர்கள் தான் படிக்கிறாங்கன்னா பாருங்க, எத்தனை பாடசாலைகள் 50க்கும் குறைவான மாணவர்கள் படிக்கிறாங்க. ஒவ்வொரு 3 அரச பாடசாலைகள்ல ஒரு பாடசாலையில 3 பாடசாலை இருந்தா அதுல ஒரு பாடசாலையில 100க்கும் குறைவான மாணவர்கள் இருக்காங்க. மிக 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 பெரிய அளவுல
பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா இப்ப இருக்கிற இந்த ஸ்காலர்ஷிப் பாடத்தால நிறைய பெரிய பாடசாலைகளை இலக்கு வைத்து மாணவர்கள் அந்த பாடசாலைக்கு போறது. கிராமப்புறங்கள் இருக்கிற பாடசாலைகள்ல பெற்றோர்கள் சேர்க்க விருப்பம் இல்லை. கொஞ்சம் நகரப்புறத்துக்கு மாணவர்களை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கம். இந்த மாதிரியான பல விஷயங்களால கடந்த ஒரு 10 வருஷமா இந்த மாதிரி மக்கள் மாறியதால இவ்வளவு பாடசாலைகளும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான ஆசிரியர்களை கொண்டு குறைந்த அளவான மாணவர்களை கொண்டு இயங்குகிற பாடசாலையாக மாறி இருக்கு. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம், குச்சவெளியில ஒரு பாடசாலையில 2 மாணவர்கள் 2 ஆசிரியர்கள் தான். குச்சவெளியில, அதுவும் திருகோணமலையில நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல. பண்டாரவளையில ஒரு பாடசாலையில 3 மாணவர்கள், அதுக்கு 3 ஆசிரியர்கள். அதோட திருகோணமலையில இன்னும் ஒரு பாடசாலையில 4 ஆசிரியர்கள் 4 மாணவர்கள். ත්‍රිකුණාමලේ අධ්‍යාපන කොට්ටාසේ ළමයි 4යි ගුරුවරු 4යි. මොකද සිද්ධ වෙලා තිබෙන්නේ? ඒ ළමයි 4ට ප්‍රතිඵලත් නැහැ, ගුරුවරුන්ට ප්‍රතිඵලත් නැහැ. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதால நிறைய மனித வளம் வீணாக்கப்படுது. அதாவது ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்கிற பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை, 4 மாணவர்கள் இருக்கிற பாடசாலைக்கு 4 ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. வருங்காலத்துல மாணவர்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல புதிய பாடசாலைகளை உருவாக்குறதும், சில பாடசாலைகளை மூடவும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காரணம், இந்த பாடசாலைகள் எல்லாம் பெரிய பாடசாலைகளோடு இணைக்கிறதுக்கான அந்த நடவடிக்கைகளையும் இப்ப அரசாங்கம் எடுத்து வருகின்ற கல்வி சீர்திருத்தத்தில் அப்படின்றது. ප්‍රශස්ත මට්ටමේ පාසල් අධ්‍යාපනයක් ලබා දීමේ වගකීම ආණ්ඩුව බාර ගන්නවා. ප්‍රශස්ත මට්ටමේ අධ්‍යාපනය. පාස්කුවන් සහිත පාසල, අවශ්‍ය කරන මානව සම්පත් සහිත පාසල, ඒ දරුවාට තමන් ජීවත් වෙන පරිසරයෙන් ඔබට ඉස්සරහට යන සමාජ ක්‍රියාකාරකම්, பாசல் கிரியாகாரகம் செய்த பாசலுக்கு அவசியம். இந்த மாதிரியான பல முக்கியமான தகவல்களை நேற்றைய நாள்ல ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு இந்த கல்வி சீர்திருத்தத்தினுடைய முக்கியம் ஏன் அப்படின்றதுக்கான பல விளக்கங்களை கொடுத்திருந்தாரு. மாணவர்கள் இப்போது இருக்கிற நிலைமையை பொறுத்தவரையில நாம சும்மா பார்த்தாலே தெரியும், அவ்வளவு பெரிய பேக், அவ்வளவு பெரிய புத்தகம். அம்மா நகிட்டுன தருவ நிதி, வாகனே நகினකොට දරුව නිදි, වාහනේත් දරුව නිදි, ඉස්කෝලේත් නිදි, යනකොටත් නිදි. மாணவர்களுக்கு மட்டுமில்ல, வீட்டில் இருக்கிற பெற்றோர்களும் சேர்ந்து இந்த மாணவர்களுக்காக வேலை செய்யற அந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவா கடந்த நாட்கள்ல பார்க்கப்படுது. ஒரு காலத்துல அப்படி இருக்கல. அதுக்கு பிறகு இடையில வந்த இந்த கல்வி சீர்திருத்தம் மாற்றம் எல்லாமே மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்தியது அப்படின்றது மட்டும்தான் உண்மை. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதனால தனியார் வகுப்புகள் பாரியளவாக அதிகரிச்சது. பாடசாலை முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு மாணவர்கள் உடனடியாக வகுப்புக்கு செல்றது, அதுக்கு அடுத்து சொல்லி பிரதமர் அவர்கள் ஞாபகப்படுத்தினாங்க. ஜனாதிபதி பேசிக் கொண்டிருக்கும் போது அதிகாலை 2 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்குது, வகுப்புகள் நடக்குது. அந்த அளவுக்கு மிக மிக மோசமாக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதால வருங்காலத்துல என்ன ஆக போகுது, ஏதாக போடுறது எப்படியே விட்டா. அதனால இந்த கல்வி சீர்திருத்தம் அப்படின்றது மிக மிக முக்கியமானது அப்படின்றத வலியுறுத்தியிருந்தாரு ஜனாதிபதி நேற்றைய உரையில. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுகள் பற்றி அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இலங்கையில புற்றுநோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக மிகப்பெரிய அளவான ஒரு தரவு குறிப்பிடுது. இதுல மிக முக்கியமா சொல்லப்படுற விஷயம் சொன்னா, கடந்த ஜனவரி மாதம், அதாவது 2025 ஜனவரி முதல் அதாவது ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதி, 6 மாத காலத்துக்குள்ள 36,000 பேர் மகாரகம புற்றுநோய் வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வராங்க. இதுல ஒரு நாளைக்கு சராசரியா கணக்கெடுத்து பார்க்க போனா 950 முதல் 1000 பேர் வரையில் சிகிச்சைக்காக வருவதா சொல்லப்படுது. மிகப்பெரிய அளவிலான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. கடந்த நாட்கள்ல விட அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த புற்றுநோய் வைத்தியசாலைக்காக வழங்கப்படுகின்ற நன்கொடைகள் அப்படின்றது வருஷம் அதிகரித்து கொண்டிருக்கு. ஆனா இதுவரைக்கும் அந்த நன்கொடைகளை இந்த வைத்தியசாலை சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தல. அது தொடர்பாக இப்பொழுது பாராளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டு அதுக்கான தகவல்கள் வழங்கப்பட்ட நிலையில் தான் தகவல்கள் வெளியாக இருக்கு. இதுவரைக்கும் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட தொகை அப்படின்றது 2200 பில்லியன் இலங்கை ரூபாக்கள். 2200 பில்லியன் அப்படின்றது 2,20,000 கோடி. இந்த தொகைகள் இனி இந்த சேவைக்காக அல்லது இந்த மருத்துவ தேவைக்காக வாரவங்களுக்காக செலவழிக்கிறதுக்கும் இயந்திரங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இலங்கை சுற்றுலாத்துறை அமைச்சர் ஒரு விஷயத்தை இந்த நாள்ல சொல்லியிருக்காரு. அதுல நிறைய நாடுகள் மூலமா வரக்கூடிய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு இலங்கை முயற்சி செய்திருக்கிறது. அதாவது ஃப்ரீ விசா வழங்குறாங்க. இப்ப பல நாடுகளுக்கு இருக்கு, கிட்டத்தட்ட 7 நாடுகளுக்கு இருக்கு. இந்த 7 நாடுகளையும் தாண்டி இன்னும் 40 நாடுகளுக்கு
ஃப்ரீ விசா, இலங்கைக்கு வரவங்களுக்கு எந்த விதமான விசா இல்லை, விசா கட்டணமும் இல்லாம நேரா வரக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த விசாக்களை ஃப்ரீயா மாத்திரத்தால 66 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதனால இழப்பு ஏற்படும். ஆனாலும் இந்த நாடுகளுக்கு ஃப்ரீ விசா கொடுக்கறதால வர மக்களால இதை ஈடு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே இலங்கைக்கு ஃப்ரீ விசா கொடுக்கப்பட்ட நாடுகள் சீனா, இந்தியா, ஜப்பான் இருக்கு, ரஷ்யா இருக்கு, அதோட மலேசியா, இந்தோனேஷியா, ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய 7 நாடுகள்ல இருந்து வரவங்களுக்கு எந்த விதமான விசா இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதோட 40 நாடுகள் சேர்க்கப்பட போகுது. இந்த 40ஓட 47 நாடுகளுக்கு இலங்கைக்கு வாரத்துக்கு விசா இனி தேவையில்லை. அது என்ன நாடுகள் அப்படின்றது வெளியில வரும் விரைவில் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.